Admissions open at Sri Venkateshwara College of Engineering and Technology, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. ஒரு 3 அப்டேட் நம்ம கொடுத்துட்டோம். 3மே வந்து ஃபுல் நெகட்டிவிட்டியாக போயிடுச்சு. இந்த முறை வந்து அப்படி வரவே கூடாது, என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்ன பிறகு நிஜமாவே அவருடைய ரசிகர்கள்லாம் நேற்றுலேருந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. விஜய் ரசிகர்கள் ஒரு சின்ன பையன் ஒரு விஜய் வருவார்ல, அந்த நாளைய தீர்ப்பு விஜய் மாதிரியே இருக்கார் அவர். அதை வந்து காமிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக வரும். படத்தில் எவ்வளோ நேரம் அவர் வராருன்னு தெரியல, பட் அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் ரசிகர்களுக்கு. எல்லாத்தையும் தாண்டி விஜயகாந்த், வெங்கட் பிரபுட்ட விஜய் சொன்னது என்னென்னா, விஜயகாந்த் சாரை பார்க்கும் பொழுது நீங்கள் அப்படியே விஜயகாந்த் சார் மாதிரியே இருக்கணும். நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் அப்படி இருக்கார், அது கொஞ்சம் பொம்மை மாதிரி இருக்குது அப்படின்னா அது படத்திலே வேண்டாம், தூக்கிடுங்க. பர்ஃபெக்டாக அவரே வந்து நடித்த மாதிரி இருந்தால் வைங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்னொன்று, ரொம்ப பொருத்தமான இடத்துல அவருடைய இமேஜுக்கு எங்கேயும் ஒரு சிறிதளவு கூட களங்கம் வந்துடாத இடத்துல அவர் வைங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, விஎஃப்எக்ஸுக்கு எந்தெந்த காட்சிகள்லாம் தேவையோ அதை முதல்ல ஃபஸ்ட் ஷெட்யூல்லே எடுத்துருங்கன்ட்டாங்க. அப்போ ஃபஸ்ட் ஷெட்யூல்லே எல்லாத்தையும் எடுத்து தான் அங்கே கொடுத்து அவங்களுக்கான டைமும் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரொம்ப சின்ன வயசு விஜய் வராரு பார்த்தீங்களா, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்பொழுது. இன்னொன்று வந்து இந்த அர்ச்சனா வந்து இது வரைக்கும் ஒரு 10-20 முறை லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிட்டு வந்திருப்பாங்க இந்த விஷயத்தை கண்காணிக்கிறதுக்காகவே. பேங்காக், தாய்லாந்துலலாம் சுற்றுலாத்தலம் அது. அங்கே வந்து நீங்கள் ஒரு பாம் பிளாஸ்ட்டுக்கெல்லாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஊரில் போய் கூட இவங்க ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி பாம் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. தோனி இருக்காரு, ரவீந்திர ஜடேஜா, இந்த மாதிரி கேமியோவா அது முன்னாடியே நிறைய டாக்ஸ் எல்லாம் வந்துச்சு. தோனி இல்லை, அதில் தோனி இல்லை, ஆனால் மற்ற பிளேயர்ஸ் இருக்காங்க. அதில் சில முக்கியமான பிளேயர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்து. சிவகார்த்திகேயன் வேற இருக்காரு, சிவகார்த்திகேயன் இருக்காரு, உறுதியா இருக்காரு. அதெல்லாம் தாண்டி அஜித் சாரோட மங்காத்தா படத்துல வந்த ஒரு டைலாக், இதுக்கு மேல குறிக்கவே கூடாதா அப்படின்ற ஒரு டைலாக் இருந்துச்சு. அஜித் டைலாக் இல்ல, வெங்கட் பிரபு தினந்தோறும் சொல்ற டைலாக். கோட்டு வந்து மங்காத்தாவை விட 100 மடங்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு அஜித் சார் சொன்னார் என்கிட்ட அப்படின்னு சொன்னார். அது சுத்த போய், அப்படி எந்த நடிகரும் சொல்கிற அளவுக்கு இங்கே பெரிய மனசு கொண்டவர்கள் இல்லை. ஆனால் ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு தம்பி சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பான விஷயம். 6000 ஸ்க்ரீன் நாங்கள் பண்ண போகிறோம் வேர்ல்டு முழுக்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து பெரிய எண்ணிக்கை. இந்த எண்ணிக்கை ஒருவேளை கை கொடுத்து இந்த 6000 ஸ்க்ரீனும் ஃபுல்லாகி அடடா சூப்பர் அப்படின்னு அது கண்டினியூ ஆச்சுன்னு வைங்க, அதுக்கு பெரிய வாய்ப்பு. ஆரம்பத்துலேருந்தே இந்த படத்தில் நம்ம அரசியலை நுழைக்க வேண்டாங்கிறதுல விஜய் தெளிவாக இருந்தார். எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு ஓவரால் கோட் ட்ரெய்லர்? ரொம்ப அல்டிமேட்டான ஒரு ட்ரெய்லர். பல பேர் அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படி சொன்னால் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு. இன்னொன்று, ஏற்கனவே நிறைய ஒரே கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா அது இப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு பல பேர் ரசிகர்கள் வந்து அவங்க மன கஷ்டத்தை கொட்டியிருந்தாங்க. பட் இது வந்து எல்லாத்தையுமே அழிச்சிருச்சு. ரொம்ப வந்து ஒரு பரபரப்பான ட்ரெய்லராக அதை உருவாக்கியிருந்தார். முக்கியமாக அதை ஏஜிஎஸ் வந்து ஒரு கட்டளையாகவே போட்டிருந்தாங்க வெங்கட் பிரபுட்ட. இது வரைக்கும் வந்து ஒரு 3 அப்டேட் நம்ம கொடுத்துட்டோம். 3மே வந்து ஃபுல் நெகட்டிவிட்டியாக போயிடுச்சு. இந்த முறை வந்து அப்படி வரவே கூடாது, என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்ன பிறகு இவங்க உட்காந்து அதை ரொம்ப பெரிய அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்லாம் யோசிச்சு, அதனால தான் விஜய் படங்களுடைய முந்தைய டைலாக்குகள்லாம் கொண்டு வந்து அதில் போட்டு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுத்து அப்படி கொண்டு வந்துட்டாங்க. நிஜமாவே அவருடைய ரசிகர்கள்லாம் நேற்றுலேருந்து கொண்டாடிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள். தளபதி விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் காந்தியா வராரு, ஒரு சேட் ஏஜென்டா, ஒரு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல இருந்து ஒருத்தரா வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு டெரரிசம் நடக்க போகுது, அதுல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக எங்கிருந்தா வராரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எங்களுக்கு அது ட்ரெய்லர் பார்க்கும்போது புரிஞ்சது. உங்களுக்கு எப்படி சார் இருக்கு அந்த ஏஜென்ட் காந்தி அப்படிங்கிறது? அல்ல, அது வந்து எப்பவுமே ஒரு நல்ல விஷயம்தான். என்னன்னா, இப்போ இது மாதிரி படங்கள் நிறையா ஹாலிவுட்லலாம் வந்திருந்தா கூட இந்த மாதிரி ஒரு லைனோட வர்ற படங்களில் ஒரு விறுவிறுப்பு தானாகவே தொத்திக்கும். நீங்கள் புதுசாக கொடுக்க வேண்டாம், அப்படியே ஒரு சேசிங் தானே. அவனான்னு தேடிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் அவனோட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதுதான் அது வந்து ஒரு பேசிக்கலான ஒரு விஷயம் அதுக்குள்ளே. ஸோ அதை கரெக்டாக இவங்க எடுத்திருக்காங்க. இன்னொன்று வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இதுதான் லைனாக இருக்கும்னு. கிட்டத்தட்ட அதுவாக தான் அதில் தெரியுது. நாட்டில் பல இடங்களில் வெடிகுண்டு நடக்குது. அந்த பாம் ஸ்குவாட் அவர் போய் யார் என்னன்னு தேடும்பொழுது கடைசியாக எல்லாத்தையும் பண்ணதே தன் பையன்தாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. எப்படி அவங்க 2 பேருக்குமான விஷயம் நடக்குதுங்கிறது தான். அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டோம். இதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இன்டர்வல் பிளாக்ல அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் சீன் இருக்குமா சார்? நினைக்கிறேன்னா
பட் இந்த டிஏஜிங் விஷயத்தை தான் எல்லாருமே ரொம்ப கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு நேற்று வெங்கட் பிரபு ஒரு அருமையான விளக்கம் கொடுத்துட்டாரு. இப்போ விஜய் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க, திடீர்னு அவரை வந்து வேற மாதிரி பார்க்கும்பொழுது உங்கள் மனசுக்குள்ளே அது ஒட்டலை. பட் விஜயும் வந்து சொன்னார், டேய் அது நானாக இருக்கணும், நான் இல்லாமல் வேற யார் மாதிரியோ காமிச்சிடாதீங்க அப்படின்லாம் சொன்னார். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் அந்த அந்த தேர்ட் சிங்கிளில் வந்தது ஒரு பெரிய விமர்சனமாக மாறின பிறகு அந்த விஷுவலையே நாங்கள் கொஞ்சம் மாற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னார். இப்போ படம் முழுக்க அதுதான் வரப்போகுதுன்னு ஒரு ஆறுதலான வார்த்தையும் சொல்லிட்டார் ரசிகர்களுக்கு. ஸோ எல்லாத்தையும் விட பெரிய சர்ப்ரைஸ் படத்தில் ஒன்று 3வது விஜய் இருக்கார்ல, அதை காமிச்சிட்டாங்க. ஒரு சின்ன பையன் ஒரு விஜய் வருவார்ல, அந்த நாளைய தீர்ப்பு விஜய் மாதிரியே இருக்கார் அவர். அதை வந்து காமிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக வரும். படத்தில் எவ்வளோ நேரம் அவர் வராருன்னு தெரியல, பட் அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் ரசிகர்களுக்கு. எல்லாத்தையும் தாண்டி விஜயகாந்த் இருக்காருங்கிறத ரொம்ப நேற்று உறுதிப்பட சொல்லிட்டார் வெங்கட் பிரபு. அவர் இல்லைங்கிற மாதிரி பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ பிரேமலதா வந்து ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டு இது மாதிரி யாரும் பயன்படுத்தக்கூடாது, நான் யாருக்குமே பர்மிஷன் கொடுக்கல அப்படின்லாம் சொன்ன பிறகு ஒருவேளை கோர்ட்டில் வந்து விஜயகாந்த் இல்லாமல் போயிடுவாரோ அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு இருந்துச்சு. அப்படிலாம் இல்லைங்கிறதையும் நேற்று தெளிவுபடுத்திட்டார் வெங்கட் பிரபு. அந்த ரீஒர்க் பண்ணது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சா? நம்ம என்ன சொல்கிறதுங்க, ரசிகர்களுக்கு ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கான பேர் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. 17 ஹவர்ஸில் 20 மில்லியனை தாண்டி போயிட்டு இருக்குது. அது ஒரு பெரிய விஷயந்தான். இன்னும் சில நாட்கள் இருக்குது, அது எங்கே போய் நிற்கும்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையுமே பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. விஜயகாந்த் சார் இருக்காரு அப்படிங்கிறது கொஞ்சம் சர்ப்ரைஸாவே அந்த ட்ரெய்லர்ல இருந்துச்சு. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு கார்ல இருந்து இறங்கி ஒருத்தர் வராரு, அவர் யாரு அப்படின்னே காட்டல. அதை நிறைய பேர் சோசியல் மீடியாலாம் எடுத்து போட்டு இந்த கார் என்ட்ரில இருந்து வர ஒரு விஜயகாந்த் சார் தாண்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது உறுதியாவே வந்து நேற்று வெங்கட் பிரபு சார் வந்து சொல்லிட்டாரு. விஜயகாந்த் சார் எப்படி காமிச்சிருப்பாங்க, என்னவா இருக்கும் அப்படின்றது ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக வெங்கட் பிரபுகிட்ட விஜய் சொன்னது என்னன்னா, விஜயகாந்த் சாரை பார்க்கும் பொழுது நீங்கள் அப்படியே விஜயகாந்த் சார் மாதிரியே இருக்கணும். நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் அப்படி இருக்காரு, அது கொஞ்சம் பொம்மை மாதிரி இருக்குது அப்படின்னா அது படத்திலே வேண்டாம், தூக்கிடுங்க. பர்ஃபெக்டாக அவரே வந்து நடித்த மாதிரி இருந்தால் வைங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்னொன்று, ரொம்ப பொருத்தமான இடத்துல அவருடைய இமேஜுக்கு எங்கேயும் ஒரு சிறிதளவு கூட களங்கம் வந்துடாத இடத்துல அவர் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. படத்திலேயே அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் வர்ற அளவுக்கு காட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிந்து முக்கியமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் அவர் வருவாரோன்னு எனக்கு தோணுது. என்ன இப்போ நான் அவர் அடிக்கிறதுக்கு இந்த வில்லன்கள் வராங்கல்ல, உங்களை அடிக்கிறதுக்கு நான் எதுக்குடா, எங்கள் அண்ணன் இருக்காருன்னு இப்படி கையை காமிக்கும்போது விஜயகாந்த் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. பட் அப்படி தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். படத்தோட ஆரம்பத்துல இருந்து யுவன் சாரோட மியூசிக்கு கொஞ்சம் சரியா இல்லையேன்னு கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவிட்டிஸ் நம்ம சோசியல் மீடியால பார்த்துருப்போம். இந்த படத்துல அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு பெர்ஃபெக்டா அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த ஒரு ட்ரெய்லர்ல. உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு ஓவரால் இந்த ட்ரெய்லர்ல யுவன் சாரோட ஒர்க்? யுவனோட சேர்ந்து பிரேம்ஜியும் ஒர்க் பண்ணியிருக்காரு பின்னணி இசையில். ஆக்சுவலாக வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு நெகட்டிவிட்டி வந்ததில் யுவன் தான் ரொம்ப அப்செட் ஆகியிருந்தார். அவர் வந்து தன்னுடைய நண்பர்கள்ட்ட ரொம்ப புலம்புனதெல்லாம் தகவல் உண்டு. ஏன் இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணுறாங்க, இதில் வந்து என்னுடைய பங்கு கொஞ்சம் தான், ஏன்னா நான் போட்ட டியூனை செலக்ட் பண்ணது விஜய் சார் தான், இப்போ இந்த இவ்வளவு திட்டுகளும் பாதி அவருக்கு போகணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் அவர் புலம்பிகிட்டு இருந்தாரேன். பட் இந்த முறை வந்து நீங்கள் மிஸ் ஆகவே கூடாது, ரொம்ப கவனமாக பண்ணுங்கன்னு ஏஜிஎஸ் சொன்ன பிறகு யுவன் வந்து முழு மூச்சாக உட்காந்து பிரேம்ஜி, இன்னும் அவங்க செட்டு ஒன்று இருக்குது. எப்போவுமே யுவன் வந்து ரீ ரெக்கார்டிங்கோ அல்லது சாங்கோ பண்ணும் பொழுது அவருக்குன்னு ஒரு செட்டு, அவங்க குடும்ப செட்டே ஒன்று இருக்குது, எல்லாம் வந்து அசம்பிள் ஆயிடுவாங்க. இந்த முறையும் அதே மாதிரி பவதாரணியை தவிர பாக்கி எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டாங்க. அசம்பிள் ஆகி மறுபடியும் அந்த கொண்டாட்டமாக அதை பண்ணது தான் நம்ம அவுட்புட் பார்த்துருக்கோம். நிச்சயமாக இந்த கொண்டாட்டத்தை அவங்க எல்லாருமே உட்காந்து தொடர்ந்து கொடுத்துருவாங்க. படத்துல மோகன் சார் ஒரு வில்லனா வராரு அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிட்டாங்க இந்த ஒரு ட்ரெய்லர்லயே. வில்லன் மோகன் சார் எப்படி இருக்க போகுது? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவரை பார்க்கும்போது ஒரு இஸ்லாமியர் மாதிரி இருக்கார். பொதுவாக தமிழ் சினிமா வில்லன்கள், அது விஜயகாந்த் காலத்துலேருந்து அருண் பாண்டிய காலத்துலேருந்து இவங்க வந்து வில்லன்கள்னாலே இஸ்லாமியர்கள், குண்டு வைக்கிறதுனாலே இஸ்லாமியர்கள்ங்கிற மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கிட்டாங்க. அதை மாற்றினது மாநாடு தான். பட் இந்த படத்துலையும் அவருடைய தோற்றத்தை பார்க்கும்போது ஒருவேளை அப்படி எதுவும் இவங்க பண்ணி வச்சுருக்காங்களோன்னு தோணுது. அப்படி பண்ணாமல் இருந்தால் சந்தோஷம். பட்டு மோகனை பார்க்கும்போது அவருடைய அந்த வித்தியாசமான லுக்கு, அவருடைய ஆனால் ஒரிஜினல் அவர் சொந்த குரல்லையே பேசியிருக்காரு. கொஞ்சம் அந்த குரல் வந்து செங்கல்ல தேய்ச்ச மாதிரி இருந்தால் கூட
கொஞ்சம் அந்த அந்த கேரக்டர் இந்த ஒரு ரக்டான ஒரு அந்த லுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு ஒரு எப்படி இருக்க போதோங்கிற ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணுது. படத்தை வந்து நிறைய பேர் வந்து கோட் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்ததுக்கு அப்புறம் இதுல டிஏஜிங் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுமே இந்த ஜெமினி மேன் கூட எல்லாம் கம்பேர் பண்ணி பேசினாங்க. இதுல அப்படி ஒரு டைலாகும் வேற இருக்கு. உன்னால முடியலன்னா சொல்லுப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த டிஏஜிங் விஜய் சொல்லும் போதே லைக் அங்கேயும் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு டைலாக் எல்லாம் வரும். மேபி ஏதாவது ஒரு விஷயம் இருக்க வாய்ப்பு இருக்கா? நேற்று அதை பற்றியும் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு வெங்கட் பிரபு. என்னென்னா இப்போ ஜெமினி மேன் படம்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அப்படி இல்லை, பட் அது ஒரு தாக்கம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். சும்மா எப்போவுமே ஒரு படத்தை அப்படியே அடிக்கிறத விட அதை பார்த்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறதுங்கிறது சினிமாவில் இயல்பாக நடக்கிறது தானே. பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல இந்த விஎஃப்எக்ஸ்க்கான வேலை நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஎஃப்எக்ஸ் கம்பெனியில போய் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. யூஎஸ் எல்லாம் போய் இதுக்காக நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. அவர் ஹெலிகாப்டர்ல இருந்து பறந்து வந்து அடிக்கிற மாதிரி சில பாம் பிளாஸ்ட் சீன்ஸ் எல்லாம் நிறைய காட்டுறாங்க. கடைசியில் அந்த சேப்பாக்கம்ல ரூஃப் மேல பைக்ல போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு சார்? ஆரம்பத்துலேருந்தே இவங்க பிளான் பண்ணது என்னன்னா டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படத்தை நம்ம எடுத்துடணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு ஏஜிஎஸ் மாதிரி நல்ல பசையுள்ள ஒரு நிறுவனம் கிடைச்சதுன்னா அவங்க நினைச்சதெல்லாம் பண்ணிடலாம். இப்போ இங்கே நிறைய விஎஃப்எக்ஸ் நிறுவனங்கள் இருக்குது. இன்னும் சொல்லணும்னா ஏஜிஎஸ்ஸே அப்படி ஒரு நிறுவனம்லாம் வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி இவங்க வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறாங்க. அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து தான் அங்கே போகிறாங்க. நிறைய விஎஃப்எக்ஸ்க்கே செலவு பண்ணியிருக்காங்க. எப்போவுமே விஎஃப்எக்ஸுக்கு வந்து நிறைய டைம் கொடுக்கணும். இப்போ இங்கே தமிழில் நடக்கிற பிரச்சனை என்னென்னா இந்த கடைசி நேரத்தில் கொடுத்துட்டு நீங்கள் உடனே பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது தான் விதவிதமாக ஃபேஸ் கட் வந்துடுது. அப்போ நம்ம ரசிக்க முடியாத ஒரு சூழல் வந்துடுது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, விஎஃப்எக்ஸுக்கு எந்தெந்த காட்சிகள்லாம் தேவையோ அதை முதல்ல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லே எடுத்துருங்கன்ட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லே எல்லாத்தையும் எடுத்து தான் அங்கே கொடுத்து அவங்களுக்கான டைமும் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரொம்ப சின்ன வயசு விஜய் வராரு பார்த்தீங்களா, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் விஜயோட பழைய ஃபோட்டோவை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண முடியுதுன்னா அவங்க கொடுத்த டைமும் வந்து ஒரு காரணமாக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த அர்ச்சனா வந்து இது வரைக்கும் ஒரு 10-20 முறை லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிட்டு வந்திருப்பாங்க இந்த விஷயத்தை கண்காணிக்கிறதுக்காகவே. அப்பப்போ போய் உட்காந்து சரியாக வந்திருக்கான்ட்டு போயிருக்காங்க. பல முறை வெங்கட் பிரபு போயிருக்காரு. அது ஒன்று நடந்திருக்கு. அப்புறம் இந்த பாம் பிளாஸ்ட் இது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான நாடுகள்லாம் கூட போய் பண்ணியிருக்காங்க. இப்போ பேங்காக், தாய்லாந்துலலாம் சுற்றுலாத்தலம் அது. அங்கே வந்து நீங்கள் ஒரு பாம் பிளாஸ்ட்டுக்கெல்லாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஊரில் போய் கூட இவங்க ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி பாம் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினலாகவே பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த சேப்பாக் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் அது எப்படி ஒர்க் ஆயிருக்கும்? அதோட பேட்ச் ஒர்க் கூட கேரளாவில் இருக்க ஒரு ஸ்டேடியம்ல. ஆமாம், கேரளாவில் பண்ணியிருக்காங்க, இலங்கையில் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி தான் சென்னைன்னு காமிச்சிருக்காங்க. கிளைமாக்ஸே அதுதான். அதான் சார், இப்போ சேப்பாக்கம் வரும்போது ஸோ தோனி இருக்காரு, ரவீந்திர ஜடேஜா, இந்த மாதிரி கேமியோவா அது முன்னாடியே நிறைய டாக்ஸ் எல்லாம் வந்துச்சு. சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ஒரு கேமியோவா வர போறாங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது சார். தோனி இல்லை, அதில் தோனி இல்லை, ஆனால் மற்ற பிளேயர்ஸ் இருக்காங்க. அதில் சில முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நிறைய தோனி சாரோட ரெஃபரன்ஸை பார்க்க முடிஞ்சது. மேபி ஏதாவது இருக்கா, வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவரு உறுதியா இல்லை, இந்த படத்தில் உறுதியா இல்லை. நாம் அதை சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட விசாரிச்சுட்டோம். தோனி உறுதியா இல்லை. வெங்கட் பிரபு சாரோட படம்னாலே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நிறைய கேமியோ அப்பியரன்ஸ் எல்லாம் பல பேர் கொடுப்பாங்க. இந்த படத்துல நிறைய இருக்கு சார். விஜயகாந்த் சார் இருக்காங்க. ஸோ த்ரிஷா இருந்தா நல்லா தான் இருக்கும்பா அப்படின்ற மாதிரி நேற்று பிரஸ் மீட் அது சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. பட் த்ரிஷா இருக்காங்க. படம் த்ரிஷாவுக்கு ஒரு பாட்டே இருக்கு படத்துல. ஸோ அதை வந்து அவங்க ரொம்ப சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் வேற இருக்காரு. சிவகார்த்திகேயன் இருக்காரு, உறுதியா இருக்காரு. ஒரு டாக்ஸ் இருக்கு. இவ்வளோ கேமியோ வச்சு எப்படி அதை ஃபுல்ஃபில்லா கொடுக்க போறாரு ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டா? அதுதாங்க பெரிய சவால். நிஜமாவே இப்போ விஜய் படத்துல விஜயை பார்க்க தான் அவருடைய ரசிகர்கள் விரும்புவாங்க. அங்க வந்து பிரசாந்துக்கு நீங்க ஒரு பெரிய ரோலும் அவருக்கு ஒரு சாங்கும் கொடுத்தீங்கன்னா யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் விஜய் வந்து பிரசாந்த் வந்து பெரிய நடிகராக இருந்தவர். அவருக்கான மரியாதையை நம்ம எங்கேயும் குறைச்சிடக்கூடாதுங்கிறதுல அவர் தெளிவாக இருந்திருக்காரு. வெங்கட் பிரபு என்ன நினைச்சாரோ அது வேற. ஆனால் அந்தகன்லாம் இப்போ தானே ஹிட்டு. அந்தகனுக்கு முன்னாடியே கமிட் பண்ண படம் அது. அதாவது அந்தகன் படம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, அதை விட்டுருங்க. இந்த அந்தகன் ரிலீஸுக்கு முன்னாடி பிரசாந்தை இவங்க அணுகும் பொழுது பிரசாந்துக்கே ரொம்ப சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்க அப்பாவுக்கு பெரிய டவுட்டு. இது நம்ம பையனை உள்ளே அனுப்பினோம்னா எவ்வளோ போர்ஷன் அவருக்கு கொடுப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் வர வச்சு கட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு அவரு பல முறை உட்காந்து பேசி
அப்படிதான் அதுக்குள்ளே வந்தார். எல்லாத்தையும் தாண்டி விஜய் வந்து வெங்கட் பிரபுவை கூப்பிட்டு நான் உள்ளே வந்து நடிக்கிற காலத்தில் அவர் பெரிய ஸ்டாராக இருந்தவருப்பா, ஸோ அவருடைய மரியாதையை நம்ம கெடுத்துடக்கூடாது, ஸோ அதனால் அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கன்னு விஜயை சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கான போர்ஷன் நிறையா இருக்குங்கிறது இந்த ட்ரெய்லர்லேயே நம்ம பார்க்க முடியுது. டோட்டலாக விஜய் வரும்போதெல்லாம் ஒரு கூடவே சேர்ந்து வர்ற மாதிரிலாம் சூழல் இருக்கும் போல இருக்கு. பட் நிறைய இவ்வளவு ஸ்டார் கூட்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி கரெக்டாக அதெல்லாம் பிரித்து வெங்கட் பிரபு கொடுத்தாருங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, பெரிய சவாலாக தான் இருக்கும். படத்துல வந்து வெங்கட் பிரபு சார் கிட்ட அதிகமா வச்ச கேள்வி என்னன்னா, இது வந்து அடுத்தது அவர் அரசியலுக்கு வர போறாரு அப்படிங்கிறதுனால பொலிட்டிக்கல் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஆனா அது டோட்டலா மறுத்துட்டாரு நேற்று பிரஸ் மீட்ல, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல இருக்கிற டைலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது காந்தியே வேஷம் போட்டு காந்தி வேஷம் போட்டு நான் பார்த்திருக்கேன், ஆனா காந்தியே வேஷம் போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் பார்க்க போறேன் அப்படின்ற ஒரு டைலாக். அதை விட புது லீடர் வர போறாரு, முக்கியமான டைலாக். அந்த டைலாக் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களே அரசியல் சார்ந்து. அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா? ஆரம்பத்திலேருந்தே இந்த படத்துல நம்ம அரசியலை நுழைக்க வேண்டாங்கிறதுல விஜய் தெளிவா இருந்தார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நம்மளை வச்சு பல கோடி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஏஜிஎஸ். திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது. ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சலோ கோபமோ வர்ற பட்சத்தில் இந்த படத்துக்கு அது பாதிப்பாக வந்துடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே தலைவா படத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையை அவர் சந்தித்தார். அதே மாதிரி வந்து சர்க்கார் படத்துலேயும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்தார். படம் ரிலீஸ் ஆன பிறகு பல தியேட்டர்களில் கல் விட்டு அடித்து கட் அவுட்டெல்லாம் நொறுக்கி பெண்களே தியேட்டருக்கு போகாமல் இருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்மளே கிரியேட் பண்ணி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த படத்தில் அரசியல் வேண்டான்னு ஒரு தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் அதையும் மீறி எப்படி இப்படி வசனங்கள் வந்துச்சு அப்படின்னா, டைலாக் ரைட்டர் விஜி அவர் எழுதின படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அரசியல் சட்டையை லைட்டாக போகிற போக்கில் போடுவார். ஸோ அது வந்து அவருக்கான பாணி. ஸோ அதை வந்து இந்த படத்தில் அங்கங்கே வச்சுருக்காங்க. அப்போ விஜய் 69 மட்டும் எப்படி வந்து அரசியல் படமாக வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அதுவும் வந்து ஒரு ப்ரொடியூசர் படம் தானே. இப்போ அப்படி எடுக்கும் பொழுது அந்த ப்ரொடியூசர் பாதிக்க மாட்டாரா? அப்போ ஏஜிஎஸ் மட்டும்தான் ப்ரொடியூசரான்னு ஒரு கேள்வி வரும். அந்த படத்துக்கு சில ஏற்பாடுகளை விஜய் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு நிறுவனம் வராங்க, கேவிஎன் ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து தயாரிப்பாளராக வர்றாங்களான்னா இல்லை, ஒரு பெரிய தொகையை அவங்க கொடுக்குறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஃபைனான்ஸ் மாதிரி. இவங்க வாங்கி ஃபர்ஸ்ட் காப்பியில் படம் பண்ணுறாங்க. இந்த படத்தை சில ஏரியாக்கள் மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்கள் கொடுத்த பணத்துக்கு இந்தந்த ஏரியாவை வச்சுங்க, பேரை போட்டுங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த பிரச்சனையுமே வந்தால் கூட அதை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்கெட்சை போட்டு வச்சுருக்காரு. அதனால் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு அரசியல் வேண்டாம். அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் மாநாடுங்கிறதே ஏற்கனவே சொல்லிட்டார் அவர். அவருடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒரு முறை நடக்கும் பொழுது மாநாடு எப்போ பண்ணலான்னு அவங்க பேசியிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, கோட்டு படத்துக்கு எந்த விதத்தில் நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடாது, அதனால் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் நம்ம அரசியல் பாய்ச்சலே இருக்கும், அது வரைக்கும் மிதமான அரசியல் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் கோட்டுக்கு அதில் வந்த அரசியல் டைலாக்கில் திட்டமிட்டு வைக்கப்பட்டதில்லை. அதெல்லாம் தாண்டி அஜித் சாரோட மங்காத்தா படத்துல வந்த ஒரு டைலாக், இதுக்கு மேல குடிக்கவே கூடாதா அப்படின்ற ஒரு டைலாக் இருந்துச்சு. அஜித் டைலாக் இல்ல, வெங்கட் பிரபு தினந்தோறும் சொல்ற டைலாக். அது பார்க்கும்போது எப்படி சார் இருந்தது? இல்லை, அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தாங்க. ஆக்சுவலாக வெங்கட் பிரபு பொறுத்தளவுக்கு ஒரு கான்ட்ரவர்சி இல்லாத பர்சன். எங்கேயுமே வந்து ஒருத்தரை தரக்குறைவாக பேசி கண்ணிய குறைவாக நடத்து அப்படி ஒரு நபரே அவர் கிடையாது. அதனால எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். தனிப்பட்ட முறையில் இது விஜய் படங்கிறத தாண்டி வெங்கட் பிரபு படங்கிற மாதிரி பார்ப்பாங்க அஜித் ரசிகர்கள். அதனால் வந்து இந்த படம் வந்தால் கூட ரொம்ப அடிச்சிட வேண்டாம், பாவம் வெங்கட் பிரபு அவருக்காக விட்டுருப்பான் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. இவரும் வந்து ரொம்ப தெளிவாக அஜித் சார் டைலாக்லாம் நான் உள்ளே வச்சுருக்கேன், அஜித் சாரை போய் பார்த்தேன், அஜித் சாரோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ அப்படின்னு வாலண்டரியாக அவர் வந்து ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும். அஜித் சார் ட்ரெய்லர் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னார் கூட, நேற்று சொல்லியிருந்தாரு. சொன்னாரே இல்லையா, ஆனால் சொன்னதா இவர் சொல்கிறாரு. பட் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஒரு ட்விட் போட்டார், விகடனில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு, அதை நான் நம்பல. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோட்டு வந்து மங்காத்தாவை விட 100 மடங்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு அஜித் சார் சொன்னார் என்கிட்ட அப்படின்னு சொன்னார். அது சுத்த போய். அப்படி எந்த நடிகரும் சொல்கிற அளவுக்கு இங்கே பெரிய மனசு கொண்டவர்கள் இல்லை. என் படத்தை விட அந்த படம் 100 மடங்கு நல்லா இருக்கும்னு ஒருத்தர் சொல்லிட்டு வர சொல்ல மாட்டார்ல. இன்னொன்று நேரடி போட்டியாளர்கள் 2 பேர். ஸோ அப்போ அது போய். ஆனால் ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு தம்பி சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பான விஷயம். இது நடந்துச்சு எப்படின்னா, இவர் கங்குவா ட்ரெய்லர் வந்துச்சு இல்லையா, கங்குவா டீசர் வந்துச்சு.
ட்ரெய்லருக்கு முன்னாடி ஒரு டீசர் ஒன்று வந்துச்சு, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து சூர்யா, இவர் அந்த படத்தோட டைரக்டர் சிறுத்தை சிவா, இன்னொருத்தர் யாரோ கூட 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் சிறுத்தை சிவாவுக்கு ஃபோன் வருதான். ஃபோன் வந்து, தம்பி இது வந்து டீசர் பார்த்தேண்ணா, நல்லா இருக்கு அப்படின்னு அஜித் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் வந்து இன்னொருவருடைய டீசருங்கிறத தாண்டி என் நண்பன் இயக்குன படம்னு அதை பார்க்குறாரு அவர். ஸோ அது நல்லா இருக்குன்னு பாராட்டுறாரு. அப்படி வந்து வெங்கட் பிரபுவே ஒரு பாராட்டிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி விஜயும் அவரும் தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பில் இருக்காங்க. அதை வந்து நம்ம நீண்ட காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். 2 குடும்பமுமே ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஒரு வெளியில் கெட் டுகெதர் போகிறது அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் படத்தை பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ லியோ படத்துக்கு வந்து ஒரு எய்ம் பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000 crore கலெக்ஷனை நான் எப்படியாவது தொட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்த ஒரு சில நெகட்டிவிட்டிஸ், அதுக்கப்புறம் படம் அப்படியே கொஞ்சம் ட்ராப் ஆச்சு, அது நெருங்க முடியல. ஸோ ஏஜிஎஸ்க்கு இந்த படத்துக்காக நிறைய கோடிகள் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அந்த விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், அதுவே கிட்டத்தட்ட பல பல க்ரோர்ஸ் கிட்ட வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே ஈக்குவல் பண்ற மாதிரி இந்த படத்தோட கலெக்ஷன் எப்படி சார் இருக்கும்? எந்த படத்தையுமே நம்ம முன்கூட்டியே கணிக்க முடியாதுங்க. இந்தியன் டூர்லாம் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, ஸ்டார் படத்துக்கே ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. அது படமாக வரும்போது வேற ஒரு ரிசல்ட்டு. அப்போது வெறும் ட்ரெய்லரை வச்சுட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. படமாக வந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஆனால் தமிழ் படங்கள் எதுவுமே 1000 கோடியை தொட்டதில்லை. ஸோ அதனால் 1000 கோடி வசூலுங்கிற இடத்துக்கே நம்ம போகிறதுக்கு இன்னும் பல நாட்கள் ஆகும் போல இருக்குது, பல வருடங்கள் ஆகும் போல இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இங்கே இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற நடிகர்களுக்கு அந்த ஈகோ ஒன்று இருக்குது. இது நம்ம படம் தானே, நாம் பெற்ற பிள்ளை தானே, நம்ம கொஞ்சாமல் எவன் கொஞ்சுறதுங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு அறவே கிடையாது. நான் என் படத்துக்கு ப்ரொமோஷன்னா அதிகபட்சம் ஒரு ட்விட் போடுவேன், அவ்வளோதான். அந்த லெவலில் தான் இவங்க இருக்காங்க. இப்போ பாலிவுட் நடிகர்கள் மாதிரியோ டோலிவுட் நடிகர்கள் மாதிரியோ இறங்கி அடிக்கிறதே கிடையாது. நீங்கள் இறங்கி ப்ரொமோஷன்னு பல இடங்களுக்கு போங்க, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, நீங்கள் பல இடங்களுக்கு போய் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற ரசிகர்களே அதை பயங்கரமாக தூக்கி போவாங்க. இப்போ அது இவங்க போகிறாங்களான்னா யாருமே கிடையாது. விஜயும் போகிறதில்ல, அஜித்தும் போகிறதில்ல. நல்ல வேலையாக ஏதோ ரஜினி, கமல் போகிறாங்க. பட் அவங்க கூட ப்ரெஸ் மீட்டுன்னு போகிறதில்ல. ஒரு நிகழ்ச்சியில் போய் பேசிட்டு வந்துடுறாங்க. பட் அங்கே இருக்கிற நடிகர்கள் இங்கே வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாங்க. 1 மணி நேரம் கேள்வி கேட்டால் கூட உட்காந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த அக்கறை இங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்கான்னா இல்லை. அப்போ எப்படி 1000 கோடியை இது தொடுங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று நம்முடைய கெப்பாசிட்டி. இப்போ தமிழ்நாடு திரையரங்கம்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை தான் எல்லா திரையரங்கத்துலேயும் கோட்டு போடுறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கான்னா டிவைடடாக மாறிடுது. இப்போ துணிவும் வாரிசும் ஒரே நேரத்தில் வந்துச்சு. அப்போ வசூலை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரியும் போது அது ஒரு குறைவான கலெக்ஷன் தான் வரும் எப்போவுமே. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. இப்போ ஆந்திரா மாதிரி தியேட்டர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலம்னா கூட ஓரளவுக்கு நம்ம அதை பேசலாம். அதுவும் கிடையாது. ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்தாலும் கிடையாது. நீங்கள் உழைத்து அந்த வசூலை எடுத்துருவீங்களான்னா அதுவும் கிடையாது. 2 விஷயத்துலையுமே நம்ம போராக இருக்கோம். அப்புறம் எப்படி 1000 கோடி போகும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு வேளை இப்போ இவங்க அர்ச்சனா நேற்று பேசும்போது சொல்கிறாங்க, 6000 ஸ்க்ரீன் நாங்கள் பண்ண போகிறோம் வேர்ல்டு முழுக்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து பெரிய எண்ணிக்கை. இந்த எண்ணிக்கை ஒருவேளை கை கொடுத்து இந்த 6000 ஸ்க்ரீனும் ஃபுல்லாகி அடடா சூப்பர் அப்படின்னு அது கண்டினியூ ஆச்சுன்னு வைங்க, அதுக்கு பெரிய வாய்ப்பு. ஏன்னா பிகில் தான் கடைசியா விஜய் சார் கூட பண்ண ஒரு படம் ஏஜிஎஸ். விஜய் சார் கூட கடைசியா பிகில் பண்ணாங்க. பிகிலே வந்து கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அட்லீஸ்ட் சார் வந்து நிறைய டைம் எடுத்துக்கிட்டாரு அந்த படத்தை முடிக்கிறதுக்கு, அதனால கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. அதை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி விஜய் சார் இதுல ஏஜிஎஸ்க்கு நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாரு. இல்லை, விஜயை பொறுத்தளவுக்குங்க அவர் வந்து ஒரு படம் டிலே ஆகிறத அவர் விரும்பவே மாட்டார். படம் ஷூட்டிங் ஆரம்பித்தா நீங்கள் மலன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஷெட்யூல் பிரேக் கூட அவர் ரொம்ப எடுத்துக்க மாட்டார். 1 நாள் 2 நாள் தான். அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 5 நாள் ஷெட்யூல் பிரேக். அதுக்கப்புறம் இன்னொரு ஏரியாவுக்கு நீங்கள் போய் ஆகணும். ஸோ அப்படி விரட்டுவார் அவர். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு அரசியலுக்கு வரணும்னு முடிவு எடுத்துட்டாரு. நிறைய அரசியல் வேலைகள் பாக்கி இருக்குது. ஸோ இப்போ இன்னும் வேகமாக ஓடுங்கன்னு அவர் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக இவங்க பிளான் பண்ணது என்னென்னா இன்னும் பல நாடுகள் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 10 நாடாவது நம்ம கவர் பண்ணிடணும் ஷூட்டிங்க்கு அப்படிங்கிற முடிவு எடுத்து தான் இவங்க இது பண்ணாங்க. இன்னும் ஏதோ டக்குன்னு எனக்கு மறந்து போச்சு. அங்கே பாஸ்போர்ட் வாங்குறதே ரொம்ப சிரமம், விசா வாங்குறதே. ஸோ அந்த விசா வாங்கி வச்சுருந்தோம், அப்படியும் எங்களால் போக முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பல நாடுகளை பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ விஜய் என்ன பண்ணிட்டாரு, இப்படி நாடாக நம்ம சுற்றிட்டு இருந்தோம்னா ட்ராவல் டைமு, அங்கே போய் இறங்கி அந்த சூழ்நிலை நமக்கு செட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே அதுவே பல நாட்களை தின்னுடுது. அப்போ வேண்டவே வேண்டாம், நீங்கள் சில நாடுகளை கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நாடுகளுக்குள்ளே மட்டுமே வச்சு இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அவர் வேகமாக இருக்கார் எல்லாரையும் விட. அப்போ
நீங்கள் தாமதப்படுத்த தான் பட்ஜெட்டு ஏறும். அதுக்கான வட்டி கிட்டின்னு நீங்கள் கணக்கு போடணும். சீக்கிரம் முடிக்கும் போது அது இல்லைல்ல. ஸோ அதனால் பிகில் மாதிரி இது இருக்காது. பேசிக்கலாகவே இது ப்ராஃபிட்டபுளான ஒரு படமாக இருக்கும். எப்படி இருக்க போகுது சார் வினோத் அவருடைய இயக்கத்தில் வரக்கூடிய அடுத்த படம்? இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, விஜய் படத்தில் கமல்னு வேணால் நீங்கள் டைட்டில் வச்சுக்கிங்க. இந்த படத்தினுடைய கதையில் கமலின் இன்புட்டு கொஞ்சம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து வினோத் ராஜ்கமலுக்கு படம் பண்ணும்பொழுது அங்கே உட்காந்து ஒரு கதையை ரெடி பண்ணுறாங்க. அது வந்து கமலுக்கு பண்ண கதை அது. அப்போ கமல் சில இன்புட்டுகள்லாம் தூக்கி உள்ளே போடுறாரு. அப்படியே படம் வந்து உருவாகி, அதாவது ஒரு போராட்ட குழு தலைவனுடைய கதை அது. அப்போ ஒரு வடிவத்துக்கு கதை வருது. அப்புறம் அங்கே டிலே ஆகிட்டே இருக்குது படம் பண்ணுறதுல. அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது சிக்கல்கள் அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும்போது வினோத் என்ன பண்ணுறாரு, இல்லை சார் நான் வந்து நடுவில் ஒரு படம் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாரு. இந்த படத்தை தான் அவர் அங்கே பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் கமல் பங்கு இதில் நிறைய இருக்குது. இப்போ நம்ம விசாரிக்கும் போது இவங்க அரசியல் படம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னால் கூட இவர் அரசியலுக்கு பயன்படுகிற ஒரு படத்தை தான் பண்ணுறாங்க. ஆமாம், ரொம்ப ஆரம்ப கட்டத்திலே இது அரசியல் படம்னு சொன்னோம்னா பல குழப்பங்கள் வரும், சில எதிர்ப்புகள் வரும். அதெல்லாம் வேண்டாம், அது ரிலீஸ் அப்போ பார்த்துக்கலாங்கிற மாதிரி இவங்க வச்சுருக்காங்க. ஆனால் அரசியல் இந்த படத்தில் நிறைய இருக்கு. மெர்சல் சர்க்கார்லயே கொஞ்சம் அரசியல் எல்லாம் டச் பண்ணாரு. எப்படி அவரோட கடைசி படத்துல அரசியல் பேச இல்லைங்க, அன்னைக்கு ஒரு கட்சி இல்லை, இன்னைக்கு ஒரு வலுவான கட்சியா வந்துட்டாரு. அவர் டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. வந்துட்டாரு. இப்போ நீங்க விஜய் 69 ஸ்டார்ட் பண்ணும்போது அநேகமாக அவர் மாநாடெல்லாம் முடிச்சிருப்பாரு, கட்சி கொடியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் கரை போட்ட வேட்டியை கட்டு அங்கங்கே திரிய போகிறாங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு அரசியல் தலைவர் நடிக்கிற படம் தான் அது. அப்போ எந்த பயமும் கிடையாது. நீங்கள் ஒரு தலைவனாக ஒரு அமைப்பை உருவாக்குகிற வரைக்கும் தான் நீங்கள் அவருக்கும் இவருக்கும் பயப்படணும். நீங்கள் ஒரு கட்சி தலைவராக மாறிட்டீங்கன்னா நீ கல் எடுத்து அடித்தா நானும் கல் எடுத்து அடிப்பேங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால் அந்த பயம் கிடையாது. ஒரு தீர்மானமான ஒரு அரசியல் படமாக கூட அவங்க உருவாக்க முடியும். தமிழ் ட்ரெய்லரில் வந்து அந்த கில்லியோட ரெஃபரன்ஸ் வச்சு முடிச்சிருந்தாங்க. அப்படியே தெலுங்குல ஹிந்தியில் பார்த்தா மிஷன் இம்பாசிபிளோட டியூனை வாயிலேயே அப்படியே வாசிச்சுட்டு வர மாதிரி அதை வச்சு முடிச்சிருக்காங்க. மிஷன் இம்பாசிபிளோட காப்பியா இருக்குமா? அதோட ரெஃபரன்ஸும் நிறைய இருந்துச்சு படத்துல பார்க்கும்போது, அந்த லொகேஷன்ல இருந்து அதெல்லாம். இல்லை வெங்கட் பிரபு நிறைய படங்களை காப்பி அடிச்சு எடுப்பாரு, அது மறுப்பதற்கு இல்லை. பட் அந்த மாதிரி வந்து முழுக்க அப்படி எடுத்த படம்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த படம் வந்து அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெமினி மேன் அதுலேருந்து கொஞ்சம் அந்த சாயலில் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். 69க்கு அப்புறம் தளபதி 69க்கு அப்புறம் வந்து முழுக்க அரசியலில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. ஒருவேளை இல்லை அப்படின்னா தொடர்ந்து படம் நடிக்க வாய்ப்பு இருக்கா? ஏங்க, முக்கா கிணறு தாண்டிட்டாருங்க அவரு. மாநாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அதுதான் அவருடைய கடைசி படம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அரசியல் அவருக்கு வேறொரு பாடத்தை கொடுத்துச்சுன்னா வேற வழியில் நீங்கள் சினிமாவுக்கு திரும்பி தான் ஆகணும். பட் அந்த அளவுக்கு ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அவரை ரசிக்கிற கூட்டம்ங்கிறது வீட்டுக்கு ஒரு 2 பேர் குறைந்தபட்சம் இருக்காங்க. அப்போ அது ஒரு பெரிய கவுண்ட்டு. அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் விஜய் ஏமாத்திர மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரேடியாக அவர் ஆட்சியை பிடிச்சிடுவார் அப்படின்னு நான் சொல்ல வரல. கணிசமான ஒரு இடத்தை அவர் பிடிப்பார். அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. அதெல்லாம் அவர் செஞ்சாருன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தி பாயலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் சார் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இந்த கோட்டை பற்றியும் அடுத்த படத்தை பற்றியும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. Admissions open at Sri Venkateshwara College of Engineering and Technology, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.